வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 2110 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2140 பக்கமாக ஓப்பன் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ண முயற்சி செஞ்சு 2120 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் தொடர்ந்து அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி அடுத்த டார்கெட்டான 2060 தொட்டுருக்கு. 2060 ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட பேட்டர்ன் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராப்லேயும் ஓரளவு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண அங்கங்கே ட்ரை பண்ணனால தான் மார்க்கெட்டில் ஓரளவு சின்ன சின்ன பவுன்ஸ் பேக் இருந்திருக்கு. இறுதியாக 2069 க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோன் முழுவதும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனுக்கு கீழே இருந்திருக்கு. கம்மியான லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆனது இன்னும் டவுன் ட்ரெண்ட் உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தெரிவிக்குது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2050 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலன்னா 2120 எப்போவுமே ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகிற நேரத்துலையும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிகிற நேரத்துலையும் ஸ்டாப் லாஸ் அதிகமாக தான் இருக்கும். பார்க்க கம்மியாக ஸ்டாப் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் ஓரளவு மேலே பவுன்ஸ் பேக் ஆகிற நேரத்தில் பார்த்து செல் பண்ணிங்கன்னா கம்மியாக ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2026. இன்னும் ட்ரெண்ட் கன்னியூ ஆச்சுன்னா 1960. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் 1960 தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த கான்ட்ராக்டில் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சது. மறுபடியும் அதே இடத்துக்கு வர பார்க்குது. 2000 அப்படின்றது ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் ஜோன். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சில சமயத்தில் கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.